உங்களுக்கு வைக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சமாதானம். அன்றைக்கி சமாதானம் பண்ணுகிறவர்களை நம்ம வேதம் நிறைய வார்த்தை சொல்லுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சமாதானத்தை நாடுங்கள். சமாதானம் ரொம்ப முக்கியம். சில சபைகளிலே நம்ம பார்க்கிறோம், அந்த சபைகளிலே சமாதானம் ஒருவருக்கு ஒரு சமாதானம்னுவாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்குவாங்க, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்குவாங்க, இப்படி கையை கூப்பிட்டு சமாதானம்னுவாங்க, இப்படி சமாதானம்னுவாங்க. ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியாமல் சண்டைக்காரன் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் யாராவது இவர் கவனிக்காமல் நின்றுருப்பார். பக்கத்தில் ஏற்கனவே சண்டை போட்டவர் இருந்திருப்பார். அந்த சண்டை போட்டவர் பக்கத்தில் நின்றுருப்பார். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க அருகில் நின்று முகத்தை பார்த்து கையை கூப்பி சமாதானம்னு சொல்லும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அது அவங்கள அறியாமலே அங்கே ஒரு சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகும். எனக்கு பிரியமான ஜனமே, சமாதானம் என்பது விலை கொடுத்து வாங்குவதல்ல. சமாதானம் என்பது சம்பாதிச்சு வாங்குவதல்ல. சமாதானம் என்பது நீ விரும்பும் போதெல்லாம் வராது. ஏன்னா இது எங்கிருந்து வருதுன்னா டைரக்டாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். எப்போ சொன்னார்? ஆண்டவர் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகத்தில் வேற எதுவும், இந்த உலகத்தில் நீங்களாம் கேட்பீங்க, நான்லாம் கேட்போம், ஐயா சமாதானம் இருந்து என்ன புண்ணியம்? எனக்கு பணம் இல்லையே, எனக்கு சொத்து இல்லையே, சுகம் இல்லையே என்று நம்ம கேட்போம். ஆனால் சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் பணம் இருந்தும் ஒரு மனிதனுக்குள் சமாதானம் இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கை நரகமாய் மாறிப்போம். சமாதானம் என்பது வேறு, சந்தோஷம் என்பது வேறு. சந்தோஷம் என்பது பணம் கிடைச்சா சந்தோஷம் வந்துடும், புரியுதா? சமாதானம் என்பது சமாதானம் என்பது அது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த பணத்தை பார்த்தா சந்தோஷம் வந்துடும், சொந்தக்காரங்களை பார்த்தா சந்தோஷம் வந்துடும், நல்ல ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷம் வந்துடும். ஆனால் இதெல்லாம் சொல்லலை ஆண்டவர். பரலோகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் சமாதானம். அதனால தான் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் ஒரு அப்பா செத்து போகிறாருன்னா பிள்ளைகளை பார்த்து, இங்கே வாங்கப்பா, நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை தம்பி எடுத்துக்க, இதை அண்ணன் எடுத்துக்க, இதுக்கு அக்கா கிட்ட கொடு, இந்த வீட்டை அவங்களுக்கு கொடு, அந்த வீட்டை அவங்களுக்கு கொடு, அந்த தோட்டத்தை அவங்களுக்கு கொடு என்ன சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? மறிக்கும் போது தகப்பனை கூப்பிட்டு சொல்லுவார், நான் இதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன், கஷ்டப்பட்டப்பா, இதெல்லாம் வீணடிச்சிடாதீங்க, இந்த கம்பெனி ஆரம்பித்து வச்சேன், அதை வீணடிச்சிடாதீங்க, இந்த வாகனத்தை வாங்கி வச்சிருக்கிறேன், வீணடிச்சிடாதீங்க, இந்த வீட்டை கட்டி வச்சிருக்கிறேன், வீணடிச்சிடாதீங்க, பராமரிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, வச்சிங்கப்பா, நான் சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இந்த தகப்பன் அதையெல்லாம் சொல்லலை. சமாதானத்தை உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன்னார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை. யாருடைய சமாதானமா இது? ஒரு மனிதனும் கொடுக்கிற சமாதானம் இல்லை. அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கவில்லை. உலகம் கொடுக்கிற பிரகாரம் வேற, அது வரும் போகும், நிலையானது அல்ல. ஆனா நிலையானது